எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற அந்த சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை அலைபாய்கின்ற மனதிற்கெல்லாம் இதமான அருளை தந்து வளமான மகிழ்வும் நலமும் என்றும் நிலைத்திருக்க செல்வ செல்வாக்குடன் ஓங்கி வாழ்ந்திட நம் சடாட்சர சண்முகன் அருள வேண்டும். அதற்கு உறுதுணையாக பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அருளும் ஒன்று குமிழ்ந்து கிடைக்கப் பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ரவிதமானன் ஐயா தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இதோ உங்களோடு ஐயா. வணக்கம் சாமிகள், பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கம் சுவாமிகளோட அருளாசியோட வாழ்த்துக்களோடு தொடங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுவாமிகள் மிகுந்த அருள் பெற்றவர், மிகுந்த ஆன்மீக செல்வர். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சிலருக்கு தெரியாத விஷயம், அவர் சிறந்த புத்தக எழுத்தாளர், நூலாசிரியர். அவர் எழுதியிருக்கிற 12 புத்தகங்களை மணிமேலை புஸ்தகம் மூலமாக வெளியிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புத்தகத்தை விஞ்சுகின்ற, விற்பனையில் விஞ்சுகின்ற அளவிற்கு பெரும் வரவேற்பை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற புத்தகங்களாக இருக்கின்றன. எழுத்து செல்வரான அவர் மிகவும் சிறப்பாக இன்னும் நிறைய புத்தகங்களை எழுத இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பலருக்கு தீர்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவருடன் நானும் இணைவதில் மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. அருமையான தொடக்கம். அதுவே நீங்கள் புத்தகத்தை பற்றி சொன்னதுனால ஐயா யதார்த்தமாக தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஐயா. பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனையும் தீர்வும் நம்ம சமீபமாக வெளியிட்ட புத்தகம் எப்படி ஐயா இருக்கு? நல்ல வரவேற்பு இருக்குது சாமிகள். அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே உள்ள விஷயத்திலிருந்து 120 வயது வரை, அதாவது மொத்த மனித வாழ்க்கையோட மொத்த பகுதியும் ஒரு புத்தகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மலடு ஏன் ஏற்படுகிறது, மலட்டுத்தன்மை போக்குவதற்கு என்ன பண்ணுறதுன்னு தொடங்கி வயதானவர்கள் சந்திக்கின்ற இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது. அதில் இவ்வளோ விஷயங்களை ஒரு புத்தகத்தில் அடக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக பத்திரிகை விமர்சனங்களுக்கு பிறகு வாசகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அவங்க ரொம்ப வியப்படைகிற விஷயம், அந்த இதில் புத்தகத்தின் மேலே மந்தரிக்கப்பட்ட இது செலுத்தப்பட்ட ஒரு டாலர் அதில் வச்சு, ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில் அதை வச்சு அதை அப்படியே ஒரு பாலித்தீன் பேக்கில் ரேப் பண்ணி அதை கொடுக்குறோம் பாருங்கள். இது என்ன, இது இவ்வளோ புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா டாலர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராலாம் என்ன, நான் தயார் பண்ணலை. ஒரு புத்தகத்துக்கு $1 நீங்கள் பயன்படுங்கன்னு சொல்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என் சைடில் அந்த டாலர் என்ன பயணத்தோடு நம்ம அதில் பதிச்சிருக்கோமோ ஐயா, அது சரியான நோக்கத்தோடு போகுது ஐயா. அது மகிழ்ச்சி ஐயா. அதே மகிழ்ச்சியோட ஒரு பக்தரை பார்த்து ஐயா. ஹலோ அம்மா, சொல்லுங்க அம்மா. ஹலோ, ஆமாம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? எங்கம்மா? திருவண்ணாமலை. சரி, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? அம்மா சரியா கேட்கல, கொஞ்சம் நகர்ந்து பேசுங்கம்மா. அவரோட பேர் என்ன, வயது என்னம்மா? என்னம்மா? வைத்தியநாதனா? கொஞ்சம் நீங்க நகர்ந்து பேசுங்க. உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல, கொஞ்சம் நகர்ந்து பேசுங்க. மகேஸ்வரங்கிறது புரியுது, முழு பேர் தெரியலம்மா. மகேஸ்வரன் நாத். என்ன வயசாச்சுங்க? ஓகே, என்ன வயசாச்சுங்க? 13 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா, என்ன அவருக்கு? படிக்க மாட்டேங்கிறாரு, சொல்லத்தை புரிஞ்சு மாட்டேங்கிறாரு. என்னம்மா? 8வது படிக்கிறாரு சாமிஜி, சரியா படிக்க மாட்டேங்கிறாரு, புரிய மாட்டேங்குது அவருக்கு. ஏற்கனவே நான் பேசிக்கிறேன் சாமிஜி. சரி, ஒரு இடத்துக்காக பேசினேன். அறிக்கை சொன்னீங்க, நல்லபடியா முடிஞ்சிட்டு சாமி. நல்லபடியா முடிஞ்சா வரவே மாட்டாங்க, நீங்களாவது சொல்றீங்களே, சந்தோஷம். பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அதை பாருங்க, படிப்புக்கு தேர்வில் வெற்றி பெறன்னு இணையதளத்தில் வருது பாருங்க, அதில் வர்றதை கடைபிடிக்க சொல்லுங்கம்மா.
சரிங்க சாமிஜி. சரிங்களா? இப்போ அந்த இடம் முடிஞ்சுதா நல்லபடியா? நல்லபடியா முடிஞ்சிச்சு சாமிஜி. சரி சரிம்மா. ஒரு பரிகாரம் தான் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 பரிகாரம் செய்யவே இல்லை. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு ஏன் செய்யணும்? தூக்கி போட்டுருங்க பரிகாரத்தை. செஞ்சா நல்லதும்மா, மேற்கொண்டு செய்யுங்க. சொல்லணும்னு இது பண்ண கிடைக்கல சாமிஜி. எங்க குடும்பத்தை பண்ணுங்க சாமிஜி. என்னம்மா? எங்க குடும்பத்தை பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவமா நல்லா இருங்கம்மா. நல்லதும்மா நல்லதும்மா. ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்குது சாமிஜி. அது இப்பதான் சொத்து வந்ததுல, அதுக்காக வந்து ஒரு முறை என்னை பார்த்துட்டு போங்கம்மா. என்ன சாமிஜி, அது வழியே விட மாட்டேங்குது எனக்கு வர்றதுக்கு. என்ன பண்றது, வேலை ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே. வந்து பாருங்கம்மா, வந்து பாருங்க. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா. எங்கிருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டத்திலிருந்து சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கடா கண்ணா? சாமிஜி, உங்க மந்திரம் கேட்டு எனக்கு இப்ப சுகப்பிரசவம் ஆயிருக்கு. அருமையா கண்ணா, சொல்லு கண்ணா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லபடியா குறையில்லாத நற்செல்வத்தோட செல்வனையும் பெற்று நல்லா இருக்க கண்ணா. என் குழந்தைக்காக கேட்கலாம் சாமிஜி. சொல்லுடா கண்ணு. என்னம்மா? பெண் குழந்தை பிறந்திருக்கு சாமிஜி எனக்கு. சரிடா கண்ணு. மே 13 செவ்வாய்க்கிழமை பிறந்தாங்க. சரி. அவங்க நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. சரி. அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதுலேயே தைராய்டு சொல்லியிருக்காங்க சாமிஜி. சரி, அதெல்லாம் சரியா போயிடும்டா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வளர வளர சரியா போயிடும். தைராய்டு கிளாண்ட் வந்து சின்னதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிறந்ததுல இருந்தே டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கேன். என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. சரியா அந்த குறை நீங்கி நல்லா இருக்கட்டும்டா கண்ணா. அவளுக்கு பேர் வைக்கணும் சாமிஜி. நீங்க பேர் வச்சிருங்க சாமிஜி. பேத்தியா நினைச்சு பேர் வைங்க சாமிஜி. அப்படியா? நல்மதியாள். நல்மதியாள். அதுவும் வச்சுக்கோ. ஆமா, நல்மதியாள். ஓகே சாமிஜி. ஆமா. அதே மாதிரி நிஜ மகிழ்முகி. ஓகே சாமிஜி. ரெண்டுத்துல இது கொஞ்சம் கூப்பிடுறது கஷ்டம், ஆனால் நல்லா இருக்கும். ஓகே சாமிஜி. நல்லதுடா. எல்லாமே நல்லபடியா அமையணும் சாமிஜி. சூப்பரா அமையும். நீ முதல்ல நெகட்டிவா நினைக்கிறத விட்டுடு. இன்னொன்னுமா, சுகப்பிரசவத்தில் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சுவாமிகளோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்மா. நன்றி சாமிஜி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. அதுவே சரியாயிடும்ல சாமிஜி? நம்ம எதுவும் பரிகாரம் பண்ணணும்னு எதுவும் இல்லை தானே சாமிஜி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். குழந்தைக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாதும்மா. ஓகே சாமிஜி. நல்லதுடா. காலையில எழுந்தோடனே மருந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமிஜி. அது ஒரு முறை கூட்டு வா குழந்தைய, என்னன்னு பார்க்கலாம்டா கண்ணு. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா, ரொம்ப நாளா ஒரு கேள்வி பெட்டிங்கிலே வச்சுக்கிறீங்களா ஐயா? அதை கொஞ்சம் அதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அது உள்ள மக்கள் பார்க்கணும். என்ன ஐயா பண்றது? சுவாமிகள், பணக்காரர்கள் என்பவர்கள் பெரியவர்களா அல்லது பகுத்தறிவாளர்கள் என்பவர்கள் பெரியவர்களா? எவர் பெரியவர்கள்? ஏன் இதை கேட்கிறேன் என்றால், யாரை கேட்டாலும் இந்த காலத்தில் பணத்திற்கு உள்ள மதிப்பு வேறு எதற்கும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால தான் கேட்குறேன் சாமி. ஐயா, இதை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தோம். ஆனால் அது எனக்கு ஞாபகம் இல்லை. திரும்ப சொல்லலாம். அவ்வளோ நாள் வந்துருச்சு. அதுக்கு பணத்துக்கு இருக்கிற மரியாதை வேறு எதுக்கும் இல்லை. அது உண்மைதான் ஐயா. அதை வந்து மறுத்தெல்லாம் பேசிட முடியாது. பணம் காப்பாற்றாத எத்தனையோ ஜீவன்கள் மரணம் போயிடுது. அதுவும் இருக்கு இல்லையா? சிறு வயதிலேயே பல உடல் பிரச்சனை, விபத்துகள். பணம் காப்பாற்றாது. அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கேள்வி பகுத்தறிவா பணமா? பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கு ஐயா அது. பகுத்தறிவு பெரியதா, பணம் பெரியதா? நல்ல அதுக்கு அதாவது ஐயா, பணம் அப்படின்னு சொன்னால் தமிழில் நிறைய புனைப்பெயர் இருக்குல்ல ஐயா. பணம்னா பாம்புன்னு பேர். ஆமாம் ஐயா, நீங்கள் அகராதியில் படிங்க. பணத்துக்கு பாம்புன்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி பகுத்தறிவாளருக்கும் தமிழில் சில விஷயங்கள் இருக்கு ஐயா. பகுத்தறிவாளன் உழவன்னு ஒரு பேர் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தில் பாருங்கள், அங்கே பாம்பாக இருக்குது, இங்கே உழவாக இருக்குது.
அப்போ பணம் எதற்காக தேவை? பணத்தினுடைய தேவைகள் என்ன? இப்போ மூளை வளர்ச்சி இல்லாத ஒருவர்கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் ஐயா. அப்போது மூளை வளர்ச்சி இல்லாதவங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, அது கீழ்ச்சி போட்டுரும். பகுத்தறிவாளனுக்குத்தான் பணம் தேவை. பணம் யாருக்கு அதிகமாக? அறிவாளனுக்கு பணம் பயன்படணும். பகுத்தறிவாளன் பணத்தை சம்பாதிப்பான், பணம் பகுத்தறிவாளனை சம்பாதிக்க முடியாது. நல்ல விஷயம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையா. எதை விலை கொடுத்து வாங்கினாலும் ஒரு பகுத்தறிவாளனை பணம் கொடுத்து வாங்கிட முடியாது. ஆனால் பகுத்தறிவாளன் பணத்தை ஈட்ட முடியும், எப்படி வேணாலும் ஈட்ட முடியும். அந்த அறிவை அது கொடுத்து விடும். அது மாதிரி நாம் எதை எடுத்துக்கொண்டு போனாலும் ஐயா, பணம் மட்டுமே பிராதானம் ஆகிடாது, எல்லா இடத்துலையும் காத்து நிற்காது. ஆனால் பகுத்தறிவு கண்டிப்பாக எந்த நேரத்திலும் காக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஒரு சிறந்த மருத்துவர் பணத்தை நோக்கி செயல்படுவதை விட பகுத்தறிவை நோக்கி செயல்படும் பொழுது தான் தனித்துவம் பெறுறாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு மருத்துவர், பல கோடி மக்கள் மருத்துவரில் பல லட்சம் மக்கள் இருந்தாலும் ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எண்ணத்தால், குணத்தால், செய்கையால், அதுக்கப்புறம் தான் கொண்ட குறிக்கோளால் வெற்றி பெறுங்க அவங்க பகுத்தறிவை வச்சு. அப்போ அந்த பகுத்தறிவாளருக்கு பணம் தானாக பின்னாடி போகும், எப்படி இருந்தாலும் வரும். ஒரு நாளைக்கு 10 பேரை பார்க்குற மருத்துவர் 100 பேரை பார்ப்பார். அப்போது பகுத்தறிவு என்பது அங்கே மருத்துவத்துக்கு வருது. ஒரு நல்ல ஆசிரியர் தான் பகுத்தறிவை கொடுத்து ஒரு பெரிய ஆட்சி, மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும், பெரிய அதிகார நிலை வர்றதும் ஒரு ஆசிரியருடைய பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தினா தான் இவங்க பண்ண முடியும். ஓட்டை பந்தயத்தில் ஓடுகின்றவருக்கு நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பணம் அப்படின்னா அவங்க ஓட்டம் இருக்காது. இந்த இலக்கை எட்டி பிடிக்கணும்னு ஓடும் பொழுது தான் வெற்றியை பெற முடியும். ஆக பணம் எல்லாம் சொல்லலாம், அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அது உண்மை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆனால் ஒரே ஒரு பகுத்தறிவாளன் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த கூட்டமே பெரிய பணம் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை வைத்துக்கொண்டு ஒருவரிடம் கொடுத்தால் அதை செலவு பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்கிறாங்க. அதை பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. ஆக பகுத்தறிவு தான் ஐயா பெரியது. அந்த பகுத்தறிவு இருந்தால் பணம் தன்னாலேயே கிடைக்கும். அதை எப்படி கையாள வேண்டும் என்பதும் பகுத்தறிவாளருக்கு இருக்கிற அந்த நுண்ணறிவு வேறு எதுக்கும் கிடையாது ஐயா. எங்கெல்லாம் பணம் பயன்படும்னா எல்லா இடத்துலையும் பணம் நிச்சயமாக பயனை தராது. ஒரு ஆபத்து நேரத்தில் எத்தனை லட்சம் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ லட்சம் செலவானாலும் காப்பாற்றி கொடுங்க. எப்படி ஐயா முடியும்? முடியாது. அந்த அதே பகுத்தறிவுங்கிறது பாருங்க, சிரிச்சுக்கிட்டே சாகும். வித்தியாசம் எங்கே இருக்குது பாருங்க. பணம் இருக்குதோ இல்லையோ அந்த தைரியம் இருக்குது பாருங்க. பகுத்தறிவு சாவ போகிறதே எனக்கு தெரியும், அது சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிறதோடு இருக்கிறது தான் பகுத்தறிவு. சில ஜீவ சமாதிகளோட முன்னுதாரணம் அதுதானே சாமி? ஆமாம் ஐயா, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆக கேள்வியின் பதில், பணம் பெரியதா பகுத்தறிவு பெரியதா? பகுத்தறிவு தான் ஐயா பெரியது. பகுத்தறிவான பளிச்சு பதில். ஆமாம் ஐயா, பகுத்தறிவு பணத்தை ஈட்டும், பணம் பகுத்தறிவை ஈட்டவே முடியாது. அது இன்று உங்கள் கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஆனால் பகுத்தறிவாளர் எங்கு நன்றாக இருக்குதோ அங்கே மட்டும்தான் இருப்பாங்க. இதான் ஐயா, அதனால் பகுத்தறிகிறது தான் பெரிய விஷயம். பகுத்தறிஞ்சிட்டா பணம், லட்சுமி தானாக வந்துவிடும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பகுத்தறிவு இல்லையா அப்படிங்கிறது, அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிங்கன்னா பதில் இல்லை. பகுத்தறிவாளர் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு ஒரு பக்தர் காத்துட்ருக்காங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க. ஹலோ சாமிஜி, உங்ககிட்ட பேசணும் சாமிஜி. நல்லா பேசுறா கண்ணா. எங்க இருந்து பேசுறீங்க? அடையார்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேருமா? என் பேர் புவனேஸ்வரி சாமிஜி. சாமிஜி, நான் உங்க கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கிறேன், ஆஷாட நவராத்திரிக்கெல்லாம் வந்து தங்கி இருக்கிறேன் சாமிஜி. அப்படியாம்மா? ஆமா சாமிஜி, 3 நாள் இருந்தேன். புக்கு வாங்கி வந்தேன் சாமிஜி, அதுலேயே டாலர் இருந்துச்சு. சரி, அதை போட்டேன்.
பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் பரவாயில்ல சாமிஜி. பத்தியா மார்க் கொடுக்குற 40 மார்க்கா 50 மார்க்கா 60 மார்க்கா? சாமிஜி எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு சாமிஜி அந்த டாலர் போட்டதுல. அது மார்க்கே கிடையாதுடா கண்ணு அதுக்கு. டாலர் போட்டாங்க. எவ்வளோ நிம்மதி சாமிஜி எனக்கு. மா நீ சொல்கிற பாருடா கண்ணு, நான் அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும்டா கண்ணு உறுதியாக. ஏன்னா நேரலை வரிசை இது. அந்த டாலர் போடுறவங்களுக்கு நிம்மதி வரும். கண்டிப்பா அது உணர்றேன் சாமிஜி. அவ்வளோதான்டா கண்ணு, இதுதான் சாட்சி. ஆமாம், எனக்கு பெரிய மகிழ்ச்சியோ இல்லையா, ஐயா தைரியமாக கொடுப்பாரு. ஆமாம். சொல்டா கண்ணு. சாமிஜி நான் இருக்கிற வீடு வந்து எனக்கு தெரியவே இல்லை சாமிஜி. சரிம்மா. ரொம்ப குழப்பத்திலேயே இருக்குது. இந்த வீடை விட்டு மாறவே முடியல. சரி. எப்படி சாமிஜி உங்ககிட்ட கேட்கணும், அதனால தான் ரொம்ப நாள். ஒன்றும் இல்லைடா கண்ணு, நீங்கள் அதை வந்து அந்த வீட்டை வந்துட்டு முன்னாடி இருப்பாங்கல்ல, நான் சொல்லிடுறேன் லைவ்ல பேசும்போது, நீ அதை வந்து வரைபடம் எடுத்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாரு. அதுக்கு என்ன பண்ணலாம், தற்காலிகமாக என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்கடா கண்ணா. சாமிஜி நான் இருக்கிற வாடகை வீடு சாமிஜி. அதாம்மா, அதுக்கு தான் நான் இந்த பதில் சொன்னேன். தற்காலிகமாக என்ன பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து மாற்றிக்கோ இடிச்சிக்கோ, உனக்கு தவறுன்னு தெரியுது, எதுக்கு வேற வீடு மாற்றிக்கே? மாறவே முடியல சாமிஜி. ஓஹோ. அதான் உங்ககிட்ட கேட்கணும், ஏன் என்ன காரணம்னே தெரியல, ஒரே குழப்பம், நிம்மதியே இல்லை சாமிஜி. ஒன்றும் இல்லை, காலிலேருந்து எழுந்துக்க. ஓம் பௌம ரட்சகா ரட்சிப்பாய், ஓம் பௌம ரட்சகா ரட்சிப்பாய், அவ்வளோதான். இதை எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லு, மாறிடுவேன். சரி சாமிஜி. புரியுதா? அப்புறம் எங்க பையனுக்கு கல்யாணம் எப்போ முடியும், வேலை அவனுக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல சாமிஜி. அது நேரில் வந்து கேட்டுறேன்டா கண்ணு ஒரு முறை. அகண்டபாராயணம் வருவல்ல சாமிஜி, உங்ககிட்ட வந்து பையனுக்கு பார்த்தேன். சரி, நல்லதாக சொன்னீங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் காத்துன்னு இருக்கணும் பொழுது. வந்துரும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா கண்ணு. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ. ஹலோ. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். அம்மா கோயம்புத்தூர்ல ஈஸ்வரி பேசுறேன் சாமிஜி. கோயம்புத்தூர்லேருந்து ஈஸ்வரியா? ஆமாங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறோமா? ஈஸ்வரிம்மா. நான் என் வீட்டுக்காரருக்கு சாமிஜி. அங்கே டிவியை கொஞ்சம் குறைச்சிட்றா கண்ணு, டிவி வச்சா எக்கோ வரும். இல்லை, எனக்கு நீங்கள் அங்கே பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரியே கேட்குதுமா. அதான் அது எக்கோ இருக்கு. என்னடா கண்ணாச்சு? அவருக்கு திடீர்னு முந்தானே ஸ்ட்ரோக் மாதிரி வந்து சாமிஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தேங்க. ஐசி வார்டில் வச்சிருக்காங்க சாமிஜி. சரி சரி, சொல்லுடா கண்ணு, என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க டாக்டர்? எல்லாம் ஸ்கேனும் ரத்த டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க சாமிஜி. எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்கிறாங்க சாமிஜி. அப்போ கை கால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? கை கால் வந்து ஒன்று கை வீங்கிட்டு சாமிஜி, ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க சாமிஜி. சரி சரி, ஆனால் மருத்துவ டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. மருத்துவத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க சாமிஜி. இப்பதான் திட்டப்பை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் சாமிஜி. உனக்கா? ஆஸ்பத்திரி இல்ல, அவர் கேட்டாங்க சாமிஜி. சரி. திட்டப்பை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். இப்போ 4 மாசம் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து முந்தாலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்குன்னு சாமிஜி. அம்மா, அது வீடு தவறாக இருக்கலாம், போகட்டும். முதல்ல இங்கேருந்து நல்லபடியாக அவர் வெளியில் வந்துடட்டும். சரிங்க சாமி. நீ வந்து நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம்டா கண்ணு. ஏன்னா நீ மருத்துவமனையில் இருக்கிறதுனால நான் ரொம்ப கேட்டு பேசி அது சரியாக வராதுடா கண்ணா. ஆனால் எனக்கு ஒன்று தோன்றது சொல்கிறேன், வீடு சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதுவும் ஈசானிய மூலையில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோ. வடகிழக்கு பக்கத்தில், புரியுதா? அது இருக்கும், அது இல்லாமல் இது வரவே வராது. இந்த மாதிரி 2 வாட்டிலாம் மருத்துவ பரிசோதனை செய்து இல்லைன்னாக்கா அது நம்ம எடுத்த உடனே ஈசானியத்துக்கு தான் போகணும். பார்த்துடுறா கண்ணா. நல்லது. அவர் நல்லபடியா குறையில்லாத திரும்பி வரட்டும். அதை அந்த குறையெல்லாம் நீக்கி நாம சரி பண்ணிடலாம்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு. ஆதரவுக்கு எல்லாம் வந்திருக்கு சாமிஜி. புக்கு வாங்கியிருக்கேன், சாமி எல்லாமே வாங்கி வச்சு எல்லாமே செய்யறேன் சாமி. நான் பண்ணுமா, அதுல இருக்கிறத செய்யுமா, நல்லா இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டாங்க சாமிஜி இருக்கிறேன். இல்லை, அதுதான் என்னோட சந்தேகன்ற. நான் வீடு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ முதல்ல அவர் நல்லபடியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா, ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் ஆத்மசமூகம் நேர்ச்சிக்கொள்ள போகலாம். 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும். வருகின்ற 13ஆம் தேதி 13/8/2025 புதன்கிழமை முழுக்க தேய்பிறை பஞ்சமி. அந்த அற்புதமான தேய்பிறை பஞ்சமிக்கு நம்ம பூசணியிலே தீபம் போட்டு அனுக்கிரக வாராகனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு பெரிய பாலமும் மார்க்கமும் அதில் இருக்கிறது என்பது நம் பக்த கோடியில் அணிந்தது. புதிதாக பார்க்குறவங்க யாருனா இருந்தால் இந்த தேய்பிறை பஞ்சமியில் என்னெல்லாம் தேய்பிறை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீயது தேய்வது, தீவினை தேய்வது, சூன்யம் தேய்வது, திருஷ்டி தேய்வது, கெட்டது தேய்வது, இப்படி கெட்டதையெல்லாம் அழிக்க உள்ள ஒரு மகா ஆத்மீகமான ஒரு சக்தி தான் அன்று அந்த தேய்பிறை பஞ்சமிலே நாம் போடுகின்ற தீபத்தின் உள்ள சக்தி. அப்போ அது தடுத்தாலே நல்லது தானாக நடக்குங்கிறது பொருள். அதே மாதிரி வருகின்ற ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப நாள் முன்னாடி உத்தரமிருத வேள்வி அப்படின்ற ஒரு வேள்வி நான் செய்திருந்தேன். அதிலே உத்தியோகம், படிப்பில் வெற்றி, தொழில், வியாபாரம் போன்ற பல விஷயங்களுக்கு அதில் நான் பூஜை செய்திருந்தேன். ரொம்ப நாளாக அதை விட்டுருந்தேன். ஏன்னா ஆலய பணிகள் நிறைய இருந்ததுனால விட்டுட்டேங்க. அது சரி. இப்போ அதை இந்த கிருத்திகைக்கு செய்யலான்னு முருகப்பெருமானுடைய கருணையால் அது நமக்கு தோணுச்சு. காத்துக்கிட்டுருங்க. இதில் என்ன விஷயம்னா அந்த அந்த ஒரு மந்திர பிரயோகத்தை அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு அடியேன் தான் செய்ய போகின்றேன். அதற்கு முன்னோடியாக உங்களுக்கு சொல்கிறேன். இணையதளத்தில் பார்த்துக்கிட்டு இருங்க. அதுக்கான விளக்கமும் என்ன, எந்த நேரம், எப்போ நாம் பண்ண போகிறோம், உங்களோடு கூடி நான் மந்திர பிரயோகம் செய்து அந்த பலனையும் பயனையும் உங்களை அடையச் செய்வதற்கான அந்த முருகப்பெருமான் அனுக்கிரகம்
பாம்பன் சுவாமிகள் அருளும் ஒன்று குமிழ்ந்து நடக்கக்கூடிய நாள். காத்துட்ருங்க, இணையத்தில் வரும். இந்த வருகின்ற கிருத்திகை கன்று ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துடும் ஐயா. ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சிவகாசிலிருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? நான் வீட்டுக்கு பாப்பா பசங்க கேட்கணும் சாமி. பாப்பாவோட பேரும் வயதும்மா? பாப்பா பேச ஐயா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஐயா. சொல்லிடுங்கம்மா. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்க கூட பேசணும்னு சொல்லி ரொம்ப சிங் மந்திரம் சொல்லிக்கிட்டு நைட்டெல்லாம் சாமி உங்களுக்கு மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தேங்க ஐயா. சரிம்மா. சொல்லிக்கிட்டே இருந்தேன். புக்கு வாங்கியிருக்கேன் ஐயா. என்ன புக்குமா? நான் தெரியல. இந்த புக்கு அதான் நன்மை தரும் சொல்லுவாங்களேயா. அம்மாம்மா, பாப்பா புக்கு பேர் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்களா. தேர்ந்தெடுங்க நன்மை தரும். ஐயா நான் படிக்கவே இல்லையா, நான் பள்ளிக்கூடமே போகல. சரிடா கண்ணு, சரி. அந்த புக்கு வாங்கி அதை பயன்படுத்தினியா? அது பயன்படுத்தி டெய்லி படிப்பையா. சரி நான் படிக்க மாட்டேன். நான் அந்த புக்கு அதோட இது பாப்பேன். பிள்ளைய படிச்சு சொல்லுவாங்கய்யா. சரி சரி வாழ்க்கையே ரொம்ப போராட்டமான வாழ்க்கையா இருக்குயா எனக்கு. சரி. ஏன்டா கண்ணா? இல்ல வாழ்க்கையே அதை எடுத்து போயிட்டியா. லைஃப் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். வாழ்க்கை என் வீட்டுக்காரும் டெய்லி தண்ணி அடிக்க சண்டை போடையா இருப்பாருயா. ம். காலையில எந்திரிக்கல உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நாள் ஐயா கூட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படின்ட்டு. இதே சிங் மந்திரத்தை சமைக்கும் பொழுது நல்லா சொல்லிக்கிட்டே சமைடா கண்ணா. நான் செய்வேன். ஆனா நான் புக்ல பார்த்தேயா, எனக்கு 77வது பக்கம் வந்துச்சு. ம் ஐயன் மந்திரம் சொல்லி கொடுத்தான். ம். என்னன்னு வந்துச்சுடா கண்ணு? என்னன்னு வந்துச்சு? எனக்கு அதான் வாழ்க்கையே உனக்கு போராட்டம் பார்த்தோம். எனக்கு படிக்க தெரியாதியா. ஆனா பையன் ஒரு வாரமா இந்த மந்திரம் 71வது பக்கமா? 77யா. இரு, ஐயா எடுக்கிறாரு, அவர் படிக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்டா கண்ணா. அதுல என்ன வந்துருச்சுன்னு பார்ப்போம். அதுக்கான விளக்கமும் மந்திரத்துக்கான விளக்கம் சொல்றேன் உனக்கு. சரியா போயிடும். போராட்டமும் அவங்க பிள்ளை படித்து சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் சார்பில் நான் படிக்கிறேம்மா. எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, எழுத படிக்க தெரியாத நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பிள்ளைகளை வந்து பார்க்க சொல்லி படிக்க சொல்லி மந்திரத்தை தெரிஞ்சு கொண்டு சொல்கிறீங்க பாருங்கள். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு வாசையாக நான் உங்களை எடுத்துக்கொள்கிறேம்மா. டெய்லி படிப்பையா. எனக்கு மனசு தெரியலட்டி படிக்க சொல்லுவேன். அந்த இந்த மந்திரம் எனக்கு ஒரு வாரமா சொல்லி கொடுத்துருக்காங்க. நேற்று இப்போ உங்களுக்காக இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. போராட்டமும் ஏற்ற இறக்கமான நிலைமைகளும் ஏற்ற இறக்கமான வருமானமும் கடனும் தீருமா என்றும், வீட்டில் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி கிடைக்குமா என்றும், எவ்வளவு நாளாக போராடுகிறீர்கள், இதோ தீர்வுக்கு, இதை தினமும் முடிந்தவரை சொல்லுங்கள். நிலைமையை மாற்றி தீர்வு தரும் மந்திரம். ஓம் பிரகஸ்பதே காட்சியாய கதி மதி விதி சுமுக அனுகிரகாய நமோ நமஹ. உங்களோட விஷயத்தை, உங்களோட சூழ்நிலையை அப்படியே இந்த புத்தகம் வெளிப்படுத்தி சொல்லிருச்சு பாருங்க. ஆமா, அந்த புக்கு அதிசயத்துக்கு மேலே அதிசயம் நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த புக்கு எல்லா புக்குமே ஒருத்தர் சொன்னார். அங்கலட்சண புக்கு முதல்லலாம் வந்து நான் நிறைய ஏமாந்து எவ்வளோ காசை ஒழிச்சிட்டேன். இந்த அங்கலட்சணம் புக்கு கொடுத்தீங்களே, அதிலிருந்து நான் ஒன்று இன்ச்சியாக சாமி அதை படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விரயங்களே வராதுன்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்த்த உடனே இவங்க ஏமாற்றுவாங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. அங்கலட்சணம் புத்தகம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே சாமி, இதை விட என்ன வேணும், எனக்கு பல லட்சம் மிச்சமாச்சுன்னாரா கண்ணு. அது போகட்டும். இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறது என்னன்னா, இது பரம்பரையாக வரக்கூடிய சாபத்தில் உங்கள் வீட்டில் பிறந்த கொடிகளில் யாருக்குமே நல்லா இல்லைடா கண்ணு. இது உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இது வந்து குருத்வேஷம்னு பேர் இதுக்கு. குருத்வேஷம்னா என்னன்னா, நகை தங்காது, பணம் தங்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி ஏற்படுத்தாது, சங்கடங்கள் தீராது. இது மாதிரி போராட்டமாக தான் இருக்கும். நீ சிவகாசியில் இருக்கிறதுனால வர கிருத்திகைக்கு முடிஞ்சா வந்து பங்கு கொண்டுக்கிடா கண்ணு. நான் இதுக்கெல்லாம் தான் மந்திரம் குரு அந்த தோஷத்துக்கெல்லாம் பிரயோகம் பட போகிறது தான் பண்ண போகிறேன்.
வந்து பார்த்துக்கடா கண்ணு. ஒன்று. ரெண்டாவது, அங்கே எங்கன்னா ஜீவ சமாதிகள் இருந்தால் ஆ, வியாழக்கிழமை போய் அதை வணங்கிட்டு வா, இந்த மந்திரத்தை சொல்லி. சரிங்கய்யா. நல்ல மாற்றம் வரும்டா கண்ணா. ஐயா ஐயா இந்த ஒண்ணு மத்தியா பாப்பா பெரிய பிள்ளை ஆயிருக்குயா. ம் நாங்க ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போறையா போவோம். முருகன் கோயிலுக்கு சரி சரி போவோம். சித்திரை மாசம் அம்மாவாசை அன்னைக்கு போனையா. போற வழியில பாப்பா பெரிய பிள்ளை ஆயிருக்குங்க. சரி. அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, அமாவாசையா இருக்கு. எப்படியா பாப்பா நல்லா? அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி. அதெல்லாம் கண்டு யார் சொன்னாலும் குழப்பிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க. நல்லதா கண்ணு, நல்லதா கண்ணு. அப்படியே தொடர்ந்துருக்காங்க. ஹலோ சரி சரி சார். ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. நான் வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ பேர் எங்கேருந்து வைத்தியநாதன். பேசுறீங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வளூர் தாலுகா அகரக்கடம்பூர் ஐயா. என்ன பேர் சொன்னீங்க? வைத்தியநாதன். வைத்தியநாதன். வைத்தியநாதன் ஐயா. வைத்தியநாதன் ஐயா. என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ ஒரு 48 வயசாகுது ஐயா. சொல்லுங்க வைத்தியநாதன். அதான் இப்போ 48ன்னா உங்களுக்கு கல்யாணம் நீங்களே பண்றது சுகமா இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். சரி. இப்போ அதான் எனக்கும் முருகப்பெருமான் அருள் கல்யாணம் ஒரு ஜென்மத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்ததி வளரணும் அது இதுன்னு சொல்லி பண்ண சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு 48 வயசா? அந்த புக்கு வாங்கி அப்படியே நடக்குது ஐயா. என்ன புக்கு? புக்குல வாங்கினது விதிப்படி உனக்கு சன்னியாசியோ இல்ல பிரம்மச்சரியோ ஆகிற மாதிரி நடக்குது. ஆனா லௌகீக வாழ்க்கை போறதா என்னன்ற ஒரு குழப்பமும் இருக்கு. புக்கு வாங்கின அப்பயே படிச்சப்பே ஒருத்தர் உங்கள்கிட்ட வருவாரு, அவர் சொல்றதை கேளுங்கன்னு வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நிமிஷமே கூப்பிட்டாரு ஐயா. யாரு? கோயில வச்சு நான் படிச்சப்பே கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வச்சு 100% ஒர்க் ஆகுது. ஆனா இப்ப எனக்கு பணம் வரவுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு தடங்களா இருக்கு. இல்ல தம்பி இது என்னன்னா, எப்ப 48 வயது ஆயிடுச்சோ 2 விஷயம் தம்பி. சொல்லுங்க ஐயா. ஒண்ணு, இந்த பாம்பு புத்து விஷயம், பாம்பு அடிக்கிற விஷயம் ஒண்ணு. சரி ஐயா. அடுத்து உங்க முன்னோர்கள் வழியில காது சரியா கேட்காம இருந்தா, அது உங்க தாத்தாவோ அப்பாவோ பாட்டியோ, அது என்னன்னு எனக்கும் காது ஓட்டா இருந்துச்சு, ஆபரேஷன் பண்ணிருக்கேன் ஐயா. தெரியும். அதை சொல்லணும்னு தானே என் வேலையே. இந்த காது பிரச்சனை வர்றதுங்கிறது அருள் சொல்றாரு. உங்க குருவா வச்சுக்கிட்டு நீ எதுனாலும் நடத்து, ஆனா என்னை கேட்காம எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயா. அதுக்கு தான் தம்பி சொல்ல வந்தேன். காது ஏன் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னா, காது கேட்காத தகப்பனை கொடுமைப்படுத்தி, தாயை கொடுமைப்படுத்தி மரணம் அடைஞ்ச சம்பவம் இருக்கு பாருங்க. அது 2 ஜென்மமா தொடர்ந்துகிட்டு உங்க குடும்பத்துல வருது தம்பி. நாங்க ஏதோ தெரியாம பண்ணிருக்கோமா? இல்ல, அதை நீங்க இல்ல, அது முன்னாடி இருந்து தொடர்றது. இது நீ நினைக்கிற மாதிரி எளிதில் நான் பதில் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா வேண்டாப்பா அப்படின்னு நான் எளிதில் சொல்லிட முடியாது. இது முதல்ல ஏன் வந்துச்சு, இந்த காது பிரச்சனை ஏன் வருது, இதுக்கெல்லாம் ஆணி வேறு என்ன, அதை நாம கண்டுபிடிச்சாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா இல்லையானே நமக்கு தெரியும். காரணம், சந்ததி வரணும்னு உறவுகள் சொன்னாலும் 48 வயசுல நீ கல்யாணம் பண்ணி 50வது வயசுல நீ குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது சந்ததி வருமா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறி. அப்ப நான் பாட்டுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பரிகாரம் சொல்றது நல்லது இல்ல. அதனால நேர்ல பார்த்துருங்க தம்பி வைத்தியநாதா. அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம், இந்த வினையையும் தீர்ப்போம். நல்லதுமா. இப்ப எனக்கு மூல நோய்க்கு ஒரு மருந்து சொல்ல முடியுமாயா? தாராளமா. என்ன மூல நோய்னா, மூலம் வருதா, ரத்தம் வருதா? மூலம் ரத்தமா வந்துச்சு, அது மருந்து சாப்பிட்டு கட்டுப்படி ஆச்சு. ஆனா கட்டி கரைய மாட்டேங்குது ஐயா. சரி. அதுக்கு ஹோமியோபதியில FP அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. FPP. FT. ஓகேயா. T இல்லப்பா. F ஃபாதர்ங்கிற வார்த்தையில வர முதல் எழுத்து.
பிங்கிறது பென்சில்னு வர எழுத்துல முதல் எழுத்து FP. ஓ எஃப்பி ஆ, அதில் அந்த மாத்திரை வாங்கி காலைல 2 மாத்திரை, நைட்டு 3 வேளைக்கு 2 மாத்திரை போட்டுக்கோ. சரி ரைட் அதே FP ஆயின்மெண்ட் வருது, சரி ஐயா அந்த ஆயின்மெண்ட்டை நீ அதில் இருக்கிற முறைப்படி போட்டுக்கோ. சரி சரி நான் வந்து ஒரு பணம் கன்செஷன் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா பாக்குற ஐடியால தான் ஐயா இருக்கேன். பணம் வரவு வந்த உடனே வந்து பாக்குறேன், இல்லைன்னா கன்செஷன் பண்ணாங்கன்னா உடனே வந்து பாக்குறேன் ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்ல. வா 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 வாப்பா, ரொம்ப வந்து நன்றி பாருப்பா, நன்றி, வந்து நன்றிங்க. பாருப்பா. நல்லதுப்பா, ரொம்ப நல்லதுப்பா, நன்றிங்க. நல்லதுப்பா. என்ன ஓடிச்சு உங்களுக்கு மனசுல? காது ஓடிச்சா? இது அதாவது இவர் சொல்ற விஷயத்துக்கும் காது பிரச்சனைக்கு என்ன தொடர்பு இருக்கு? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் உள்ள தொடர்பு இருக்காத மாதிரி இது எப்படி சாத்தியம்? ஆமா, காது கேட்காத, காது ஒரு ஓட்டை இருந்துச்சு, காது கேட்காத ஒன்று காது ஓட்டை விழுந்திருக்குங்கிறது உச்சம். ஐயா, இதுதான் ஐயா, நாம அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே ஐயா அதுக்கு ரெமெடிக்கு போக முடியும். அதில் ரகசியம் இருக்கு ஐயா. அது வந்து என்னன்னா, இவங்க குடும்பத்திலே வழி வழியாக வரக்கூடிய பிரச்சனை அது. இந்த மூதாதையர் செய்த வினை இப்போ இவருக்கு வந்து பாதிப்பு. ஆமாம் ஐயா, அது காதுன்னு நினைக்கிறேன் ஐயா. அந்த காது சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டது ஐயா. ஓ, சுக்கிரன் அசுராச்சாரி, அசுரகுரு. அந்த அசுரகுரு எப்படி வருவார், அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத கலரனா இவங்க பாட்டி வழியில் நிறைய இருக்கு. அதை எடுத்துட்டோன்னா அவருக்கு மட்டுமே நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். அது மாதிரி அவ்வளோ நீளத்துக்கு இருக்காது. ஆனால் பயந்துட்டா நான் எதுவும் பண்ணிட்டேன்னா, இல்லை நீங்க பண்ணல. அதுதான், அவருக்கே காது ஓட்டை ஆயிடுச்சு இல்லை ஐயா. இது காது ஓட்டை எதால் துன்புற்று முன்னோர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களும் நல் மனம் கொண்டவர்களையும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய நல்ல எண்ணமும் நல்ல மனசும் உடைய பெரியோர்களையும் பெற்றோர்களையும் யார் நிந்திக்கிறாங்களோ அவங்க எதன் வழியில் பாதிக்கப்படுறாங்களோ அந்த நோய் நாம் சுமந்தே ஆகணும். கர்மாங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நிறைய பேர் சொல்றாங்க. தற்செயலா அவர் பேர் வைத்தியநாதன். கர்மா என்பது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நம்ம கர்மா புத்தகத்தில் விளக்கி எழுதியிருக்கோம். மருத்துவத்துக்கு 100க்கு 80 விழுக்காடு செலவு பண்ணாத மனிதர்கள் இருக்க முடியாது. 100க்கு 80 விழுக்காடு, 20 இருக்கலாம். அதுவே கர்மாவனுடைய தொகுப்பு தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஐயா. இன்னொரு பக்தர். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க. காரைக்கால்லேருந்து யார் பேசுறீங்க? வணக்கம்டா கண்ணா, யார் பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க? சரண்யா, யாருக்காக கேட்க போறீங்க? என்ன வயசுடா கண்ணா? என்ன வயசு கண்ணா? தீர்க்க சுமங்கலித்துவமா, தீர்க்காயுசா, குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நற்செல்வம் பெற்று நல்லா இருடா கண்ணா. ரொம்ப நன்றி சாமி. சொல்லுடா கண்ணா. சாமி, நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் சாமி, டிடிஆர்பி. நீங்க பேர் மாத்த சொன்னீங்கன்னு நான் மாத்திட்டேன் சாமிஜி. சரி, இப்ப அந்த பேர்ல அப்ளை பண்ணிருக்கேன் சாமிஜி. சரி, அக்டோபர் 10 எனக்கு எக்ஸாம் சாமிஜி. சரி. அதுல நான் வெற்றி அடையணும்னா நான் என்னைக்கு வந்து அங்க பால்கோவா காப்பு காட்டி செய்யணும் சாமி. சரி. என்னைக்கு சாமி? காஞ்சிபுரத்துல நான் விநாயகருக்கு பால்கோவா காப்பு கட்டி செய்யணும் சாமிஜி. சரிம்மா. என் பேரு வந்து கவிஸ்ரீன் மாத்திருக்க சாமிஜி. சரி. திருப்பதுரை மிதுன ராசி சாமிஜி. சரி, என்ன கேட்க வரடா கண்ணா? பால்கோவா காப்பு கட்டணும்ல சாமிஜி. அது வந்து நான் காஞ்சிபுரம் நம்ம ஆசிரமத்துல இருக்கிற விநாயகருக்கு நான் இந்த எக்ஸாம்ல வெற்றி பெறணும் அப்படின்னா நான் என்னைக்கு வந்து அங்க சொல்லணும் சாமிஜி? இந்த வாட்டி கன்ஃபார்மா அடிச்சிடும் சாமிஜி. அட்டா, தெளிவா பேசிட்டுடா கண்ணு. தசமி அன்னைக்கு வந்து பண்ணணும்டா கண்ணு. தசமி திதி, தசமி எந்த தசமி வேணாலும் செய்யலாம். வளர்பிரியம் பண்ணலாம், தேய்பிரியம் பண்ணலாம். அதே மாதிரி எனக்குன்னா ஒரு இடம் வாங்கி வித்தோம் சாமிஜி. நீங்க சொன்னீங்க சாமிஜி ஸ்ரீ பௌமான அந்த மந்திரம் போட்டு செஞ்ச சாமிஜி. வித்துட்டு இடத்துல 3/4 அமௌண்ட் வந்துருச்சு. இன்னும் 1/4 இங்க அமௌண்ட் வரணும். அது சீக்கிரம் வரமாட்டேது. அதுக்கு என்ன சாமிஜி செய்யலாம்? எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடு, வந்துடும்.
கன்ஃபார்மா விட்டா தருவேன் சாமிஜி. ம் இல்லை இல்லை வேலை கிடைச்சாலும் அது எனக்கு தெரியுதுடா. எத்தனை வந்து கொடுறா கண்ணு, தாராளமாக கொடு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பௌம மந்திரம் உபதேசித்து அதனால் பயன் தருதுன்னு சொன்னால் அதுக்கான குரு கட்டளை கொடுப்பது நல்லதுங்கிறதுக்காக சொன்னது தவிர எனக்கு வேணுன்றதுக்காக சொல்ல. ஏற்கனவே அவங்க காரைக்கால் ஆமாம்மா, அவங்க ஈஸ்வரி இருக்காங்களா சாமிஜி, அவங்க தம்பி வயசு தான் சாமிஜி நான் பேசுறேன். நான் சரி, ஏற்கனவே சரி. முதல்ல விட்டப்ப கொண்டாந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தோம் சாமிஜி. அப்படியா? எனக்கு அது மீறி பேலன்ஸ் எங்களுக்கு வரல சாமிஜி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வந்துடும் சொல்லிட்டல்ல, இன்னொரு கவர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. கன்ஃபார்மா தருவேன் சாமிஜி. வேலை கிடைச்சா முதல் சம்பளம் ஒரு நீ ரூபா பணம் தசமி கூட எடுக்க தசமியில் மாட்டேன் சாமிஜி. தசமில்லடா உங்கள்ட்ட கண்ணு, கொடுக்கணும்னா எனக்கு அப்பையில இருந்து என்ன அது மட்டும்தான் சாமிஜி இருக்கு. தசமியில் கேள்றா கண்ணு. ஓகே சாமிஜி. ஓகேம்மா, ஓகேம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா, கட் ஆயிடுச்சு ஐயா. அடுத்த கேள்வி ஐயா. புத்தகங்களை படித்து பல பட்டங்களை வென்றவர்களும் இருக்கிறார்கள். புத்தகத்தை படித்து அதை மனதில் பதிய வைக்காமல் புத்தகத்தை பழைய பேப்பர் கடையில் போட்டு விடுகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான். ஏனென்றால் புத்தக அறிவு என்பது பல பேருடைய அனுபவத்தின் நல்ல வழிகாட்டி. அதனால் இதை நான் கேட்கிறேன் சார். சூப்பர் ஐயா. புத்தகம் என்பது பல பேருடைய அனுபவத்தின் நல்ல வழிகாட்டி. உண்மைதானே ஐயா. அது என்னன்னா, நீங்கள் கேட்குறதுக்கு பயன்படுத்துறது விதம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே ஐயா, பணம் பெரியதா பகுத்தறிவு பெரியதா அப்படின்னு கேட்டிங்களே. பகுத்தறிவாளன் ஒரு காலமும் எந்த புத்தகத்தையும் எடுத்துன்னு போய் கடையில் போட மாட்டாங்க ஐயா. ஏன்னா அவனை அந்த அறிவை பெறுவதே அந்த புத்தகத்தின் மூலம். ஆமாம், அதை ஒரு லைப்ரரி மாதிரி வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. நாம் இன்றைக்கும் பல உயர்ந்த பல விதமான பட்டங்களை பெற்ற நடுநிலை படித்த பட்டதாரிகள், நடுநிலையில் படித்த பட்டதாரிகள் எத்தனையோ பேர் வீட்டில் லைப்ரரி இருக்கும். இன்றைக்கி பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் கூட இருக்கும். அந்த புத்தகத்தை வைத்திருப்பாங்க, நாம் பார்க்க முடியும். பெரிய பெரிய விஷயங்களை பேசக்கூடிய பேச்சாளர்களாகட்டும் புத்தகங்கள் இருக்கும். அப்போது புத்தக அறிவு என்பது நல்ல ஒரு அனுபவத்தினுடைய வழிநடத்தல் தான். ஆனால் அறிவு சார்ந்தவர்கள், தேடுதல் வேட்கை வைத்துள்ளவர்கள், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை உடையவர்கள் ஒரு காலமும் அதை தூக்கி போட மாட்டாங்க ஐயா. அப்படி போடுகின்றவர்கள் என்னன்னா, அன்னைக்கு நேரத்தை பொழுதுபோக்குவதற்காக படித்து அன்றே தூக்கி போட்டுறது ஐயா. ஒரு புத்தகத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து 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 உள்வாங்கி போட்டுடுவாங்க. பாடல் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் ஐயா. சில பேருக்கு ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எப்போனாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க பாட்டை. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், சினிமா பாட்டை எப்போ கேட்டாலும் மனப்பாடம் பண்ணி பாடிடுவானே தவிர படிப்பில் வர பாடத்தை மனப்பாடம் பண்ணி எழுதும் போது கோட்டை விட்டுறான். ஆனால் சினிமா பாட்டு நினைவுக்கு இருக்கிறது, படிப்பு நினைவில் இல்லை. இந்த வித்தியாசம்தான் ஐயா நீங்கள் சொன்னது. அப்போது இந்த சினிமா பாட்டும் பாடி படிப்புலேயும் வெற்றி பெற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் ஒரு காலமும் தன் புத்தகத்தை எங்கும் போட்டுடாது, விடாது. இப்போ தேவைனாலும் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அதனால் அனுபவம் உள்ள நல்ல புத்தகங்களை பயன்படுத்துகின்றவர்கள் ஒரு காலமும் பகுத்தறிவாளன் போட மாட்டாங்க ஐயா. இது அதை பற்றி தெரிந்து கொண்டோம், இனி நமக்கு அது தேவையில்லை என்ற மனப்பக்குவம் வந்த பிறகு திரும்ப அது படிக்கணுங்கிற எண்ணங்கள் இல்லாத பொழுது அது கடைக்கு போகும் ஐயா. கடைக்கு போக வேண்டிய புத்தகங்கள்னு சிலதற்கு முடிச்சிருப்பாங்க, அதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் அடைச்சிட்டு கிடக்குப்பா எடுத்து போய் போடு பார்த்த அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போட்டதை வாங்கி படித்தவர்கள் பெரிய ஞானியாக இருக்காங்க. பழைய புத்தகம் அந்த ஞானிகளுக்காகவாது அந்த பழைய புத்தகம் போகுது இல்லையா. அப்போது எப்படி இருந்தாலும் புத்தகம் அறிவை எந்த சூழ்நிலையிலையும் விளைக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஐயா. கடையில் இருந்தாலும் அது பயன் தரும். என் சொந்த அனுபவம், நான் கண்ணீர் விட்ட அனுபவம் இருக்கு ஐயா. அதில்
தகராலய ரகசியன்னு பாம்பன் சுவாமிகள் ஒரு மனிதனுடைய உடலிலே லிங்க தத்துவத்தை 96 தத்துவத்தை பிரித்து கண்ணு மூக்கு காது நரம்புன்னு பிரித்து எழுதி ஆய்வு செய்த ஒரு அற்புதமான புத்தகத்தை நான் ஒரு காய்லான் கடை இருக்குல்ல, அந்த பழைய பேப்பர் கடையில் பார்த்தேன் ஐயா. அந்த புத்தகத்தை அதுக்காக எத்தனை வருடங்களே இழந்திருப்பார் அவர், எவ்வளோ பண்ணியிருப்பார் சுவாமிகள், வெளில கொடுத்தாரு. ஆனால் அது பழைய பேப்பர் கடையில் இருந்துச்சு. அப்படியே அந்த புத்தகத்தை வாங்கி இன்றைக்கும் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கு. ஆக அப்போ தான் நான் யோசித்தேன், ஞானம் கூட இப்படி பழைய பேப்பர் ஆகிவிட்டது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் நிம்மதியை தேடி அடையிறாங்க. அதில் நிம்மதிக்கான பெட்டகம் அதில் இருக்குது. அப்போ இந்த சகசிரத்துக்கு மேலே லிங்கம் எங்கடா இருக்குன்னு, பூமிக்குள்ளே எத்தனை பூமிகள் இருக்குது. மணல் படிவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. செம்மண், களிமண், ஆற்றுமண், ஊற்றுமண், இந்த மண்களுமே நிறம் மாறும். ஒரு சில மண்ணுக்குள்ளே தான் வைரம் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லா கடல் மண்களிலையும் முத்து விளைவதில்லை, ஒரு குறிப்பிட்ட கடலில் மட்டும்தான் விளையுது. இரும்பு எங்கிருந்து வருகிறது? பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ பூமிக்கு ஆண்டவன் சம்பந்தத்தை கொடுத்தா, நாம் வெயில் வெளிச்சமும் நிலவனுடைய வெளிச்சமும் நம் மூளை உள்ளுக்கு வாங்கலைன்னா மனிதன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். அப்போ இது லிங்க தத்துவம், பூமியாகப்பட்டதும் மானமாகப்பட்டதும். அதனால தான் துரியாதீத சக்தின்னு சொல்கிறாங்க மேலே. துரியம் என்பது ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மறைந்த திரேதாயி என்று சொல்வார்கள். அந்த சக்தி துரியம் என்பது லிங்க தத்துவமாக இருக்கிறது, திரேதாயி என்பது பூமி தத்துவமாக இருக்கிறது. ஒரு மனிதனே லிங்கத்தினுடைய வடிவம்தான். அதனால தான் உன்னுள் இருக்கிற கடவுளை கடந்து உள்பார், கடவுளை பார் அப்படின்னு ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது புரியாமல் விட்டுருமே அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய தத்துவம் ஐயா. அந்த தத்துவத்தை நம்ம உள்வாங்கணும். அப்போ நாம் என்ன அனுபவ ரீதியாக கண்டோங்கிறது தான் நம்ம புத்தகம் ஐயா. அதனால் இது அன்று இருந்த அந்த அறிவு தனியாதே தகராலய ரகசியத்தை பாடின நானுக்கு விளக்கம் தெரியாது. குரு நினைச்சாரு இவனுக்குத்தான் விளக்கத்தை கொடுக்கணும்னு, அதனால் எனக்கு அது கிடைச்சது. அதனால் அதுவும் நன்மையை தரும் என்பது தான் அதுக்கான விளக்கம் ஐயா. அற்புதமான கேள்வி ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள்,
நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர். வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நம்ம வாரம் வாரம் போடுறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பழமையானவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு ஏதோ சாதாரணமாக உருவாக்கப்பட்டதோ, ஏதோ ஒரு டிசைனை வந்து சிலையாக்கினதோ உருவமாக்கினதோ அப்படியெல்லாம் இல்லை ஐயா. சாஸ்திரங்கள் விகிதப்படி நிறைய விஷயங்கள் சித்தாந்தத்தில் போதிக்கப்பட்டது ஐயா. இந்த சித்தாந்தமும் பெருமளவில் வேதாந்தமும் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. போதனைகள் ஒன்று தான், வழி மார்க்கம் வேறு, அவ்வளோதான். இந்த ரெண்டு மார்க்கத்துக்குள்ளேயும் நிறைய ரகசியத்தை இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு உருவமாக உருவாக்கி அது என்ன பயனை தருங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோனில் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எண்ணெய் வச்சு கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விக்ரமாயா வச்சு கும்பிடுங்க, அல்லது வசுமத் வஜ்ரலட்சுமி கும்பிடுங்க, புருஷமண்டாட்டி சந்தியா சங்கநிதி பதுமநிதி வாங்கி வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பிட்டவங்க நீங்களே நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருந்தால் தொடர்ந்து பாருங்கள். எத்தனை புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் பதில் சொல்கிறாங்க பாருங்கள். புத்தகம் இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க டாலர். ஆமாம் ஐயா, அந்த டாலருக்கு நான் எடுத்துக்கிட்ட நாட்களும் மாதங்களும் ரொம்ப அதிகம் ஐயா. அதை கண்டுபிடிச்சி மந்திர பிரயோகம் தான் அதில் இருக்கக்கூடிய சக்தி. ஆமாம் ஐயா, ஏன்னா அதுக்குனால தான் அதை செப்பில் கொடுக்கணும். அந்த செப்பில் கொடுத்து அது நம்ம பிரயோகம் பண்ணி அதை புத்தகத்தில் கை தொட்டுவிடக்கூடாது, அது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு டப்பா ஐயா, அட்டை டப்பா இல்லையா, அது பிளாஸ்டிக் டப்பா. அந்த டப்பாவில் வச்சு நம்ம கொடுத்ததே. ஏன்னா அது வந்து போய் சேரும் பொழுது அந்த அம்மா சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ கஷ்டம் இருந்தது சாமி, சரியாக மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ வேலை செய்கிறது தான் அந்த புத்தகம் ஐயா. அதனால் இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு மட்டும் பயனை தருவதல்ல, உங்கள் சந்ததியருக்கு இன்னும் 100 வருடம் பொறுத்து ஆனாலும் பழமையெல்லாம் மறைந்து போய்விடும். ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு கூட வரக்கூடிய சந்ததிக்கு தெரியாது. அப்போது அதையெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமார்க்கம்தான் நம்ம புத்தகங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க பெருங்குடியில இருந்து பேசுறோம் சார். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? பையனுக்காக, பெரிய பையனுக்கு வரம் பார்க்குறோம். இன்னும் செட் ஆகுது. பையனோட பேர் என்ன, வயது என்னம்மா? வயசு வந்து 32 நடக்குது. சரி. பேர் வந்து பிரகாஷ். ராசி வந்து ரிஷப ராசி. சரி, என்ன வேலை பார்க்குறாருமா? சாம்சங் கம்பெனில வேலை பார்க்குறாரு. சரிம்மா. ரிஷபராசினா கிருத்திகை நட்சத்திரமா ரோகிணியாம்மா? கிருத்திகை நட்சத்திரமா ரோகிணியா? ரோகிணி. சரி சரிம்மா. ரோகிணி நட்சத்திரம். 32 தானே சொன்னீங்க? ஆமா. உங்கள் சொந்தக்காரில், உங்கள் கணவர் வழி, உங்கள் வழி சொந்தக்காரில் யாருன்னா இந்த மாதிரி திருமணம் லேட் ஆனவங்க இருக்காங்களா? இல்ல சார், எல்லாருக்கும் கரெக்டா நடந்துச்சு சார். இல்லை, இருங்க. எல்லாருக்கும் கரெக்டானவங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழறாங்களா? இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க சார். ஓகே, எல்லாம் குழந்தை குட்டிங்களோட நல்லா இருக்காங்க. சரி. கல்யாணம் ஆகாது என் பையனுக்கு மட்டும்தான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா? ஆமா சார். சரி, நட்சத்திரம் அழகாக சொன்னீங்கல்ல, ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க? ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும், கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்குது. இல்லை, ஏதாவது காரணம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? பரிகாரம் எல்லாம் சொன்னாங்க சார். அதெல்லாம் இல்லைம்மா, காரணம் சொல்லியிருப்பாங்கல்ல, சர்ப தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, என்ன காரணம் சொன்னாங்க? செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது. நாகதோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ராகுகேது தோஷம் இருக்கு. சரி சரிம்மா. அவனுக்கு கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அவருக்கு காதல் இருந்ததா?
அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். இது வரைக்கும் எங்களுக்கு வீட்டுல எந்த ஒரு இதுவும் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமோ ஒன்றும் எங்களுக்கு நான் தெரியல சார். வீட்டுக்கு அம்மா நான் சில காரணங்களுக்கு ஏன் தடுங்கலாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. எடுத்த உடனே 32 வயசா சரி இங்கே போக சொல்லுங்கள், இதை வழிபட சொல்லுங்கள், சரியா போயிடும் நான் சொல்லலாம்ல. ஆ. எப்படி சொல்ல முடியும்? குற்றாம்போக்கா சொல்கிறது இல்லைல்ல. ஆமா. அவருக்கு என்ன ஒன்று, உங்கள் வீட்டில் கலகத்தால் கல்யாணம் நிற்கணும். ஆ. உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே பையன் எப்படின்னா தப்பாக சொல்லணும், ஆ. அல்லது வேலை சரியில்லை அது மாதிரி ஏதாவது காரணத்தினால தள்ளி போகணும், ஆ. இல்லை பையன் குண்டாக இருக்கிறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, வழுக்கு மண்டையாக இருக்கிறதா இருந்தால் தள்ளி போகணும். ஆ. இதுக்கு காரணம் எல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இது இயல்பான விஷயம். ஆனால் ஆ. ஏன் நடக்கலைன்னு கேள்விக்குறி போடும்போது நம்ம நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சாமிஜி. ரெண்டாவது முக்கியமாக பாருங்க, நீங்கள் பேரே தப்பாக இருக்கு, புரியுதா? ஆ. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அவருக்கு என்ன பேர் சொன்னீங்க? பிரகாஷ். சாய் பிரகாஷ். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்தினுடைய பேரை வைக்கக்கூடாது. ஆ. இதுவே தவறு. நீங்க அப்பப்போ ஒரு வெக்ஸாக வச்சிரும், அது அந்த அந்த மனசு திடமா இருக்காது. ஜாதகம் மட்டும் வைக்கல சார். அப்ப இல்லை அது வச்சிட்டீங்க, இது என்ன பண்ணும், அதுவும் திருமணத்தை தடுக்கும்னு சொல்றேன் நான். ஓகே சார். சரியா? ஆதித்ய பிரகாஷ்னு வைங்க. ஆதித்ய பிரகாஷ். அதை 48 நாள் தொடர்ந்து எழுத சொல்லுங்க. ஆ. அவர் கரெக்டாக 48 நாள் எழுதிட்டாங்க. எங்கே பாம்பு புத்து இருக்கோ, அம்பாள் கோயிலில் பாம்பு புத்து இருக்கோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள், இன்னொரு வாழை இலையில குங்குமம் வச்சு 5 ரூபாய் காசு வச்சுட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை. ஆனால் பேரை மாற்றிட்டு போங்க. பேர் என்ன சார் சொன்னீங்க? ஆதித்ய பிரகாஷ். ஆதித்யன் சார். அது நீங்கள் இணையதளத்தில் வந்துடும், கேட்டுக்கோங்க. நம்ம ஆசிரமத்தில் பஞ்சமி அன்னைக்கு ஒரு யாகம் நடக்குது, அது எல்லாருக்கும் இல்லை, முக்கியமானவங்களுக்கு செய்யறது. அது ஒரு முறை அவர் வந்து அந்த யாகத்தில் பங்கு கொள்ள சொல்லுங்க. அதுக்கான விவரத்தை கீழே நம்பர் வருது பாருங்க, அதில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே சார். அது பண்ணி முடிச்சிங்கனாலே 3ல இருந்து 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். ஓகே சார். நல்லதுமா நல்லதுமா. ஹலோ, எவ்வளோலாம் நம்ம அதாவது ஐயா 32 வயசாச்சு, ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் எப்படி நடக்கும்? 32 வயசாகும். செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இல்லை இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் தடையான கிடையாது. நம்ம யோசிக்கணும், வேற ஏதோ காரணம் இருக்குது என்னன்னு. இல்லை நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கோங்களேன். ஏம்பா இவருக்கு சர்ப தோஷம் இருக்குப்பா அப்படின்னா எல்லாருக்குமா கல்யாணம் ஆகாது இருக்கணும்ல? ஆகிடுமே. அது மட்டும் எப்படி ஆகுது? செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாத போச்சுன்னா கால்வாசி பேருக்கு ஆகாது. இதெல்லாம் வேறு மாதிரி. ஆனால் ஆழ ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நேரம் பிடிக்கும். கேள்வி நீங்கள் கேட்டீங்க, காதல் எதுவும் இருந்துச்சான்னு. அவங்களுக்கு அது தெரியலையா சொல்லலையான்னு. இல்லை அது அவங்க அப்படியே கூட, ஏன்னா அவருக்கு ராகுதசை முடிஞ்சு குருதசை ஆரம்பிச்சிருக்கு ஐயா. ராகுதசையில் ரொம்ப துன்பப்பட்டிருப்பாங்க. அது கலர்னா என்ன ஆகும், ஜோதிட மாதிரி நேரத்தை இழுத்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி வருகின்ற 13ஆம் தேதி 8/25 அன்று புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி. அதில் ஒன்றும் அதாவது நான் கூட ஐயா பூசணி பார்க்க மறுநாள் போய் பார்த்தாலும் சரி, அன்றைக்கே பார்த்தாலும் அந்த தீபச்சுடரில் அவ்வளோ பூசணி தீபில் போடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக ஜெகஜோதியாக இருக்கும். ஆமாம் ஐயா, ஜெகஜோதியாக இருக்குது. அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சாதான். அது கூட பாருங்கள், நிறைய பூசணிக்காய் கருத்து போகுது, ஊற்றி ஏற்றுற எண்ணெய் சிலருக்கு சிவப்பாகுது, சிலருக்கு எண்ணெய் ஊற்றினது அப்படியே இருக்குது, சிலருக்கு சீக்கிரம் காற்றடைத்தாலும் அணைஞ்சு போகுது, சிலருக்கு என்னதான் காற்றடைச்சாலும் அடைய மாட்டேங்குது. இதெல்லாம் உட்கார்ந்து நோட் பண்ணுறோம் நம்ம, இது ஏன் இப்படி நடக்குது, அதை ஒன்று ஒன்றா எடுக்கிறோம் நம்ம. அதை வச்சு தான் இப்படியெல்லாம் தீபத்தை ஆய்வு பண்ணித்தான் நம்ம புத்தகத்தில் நான் எழுதுனது காளி, கராளி,
மனோஜவா சுலோயிதா சூதும்புரவண்ணா சக்முலிங்கினி அப்படிங்கிற நாக்குகள் இருக்கு. எழுதுனது ஒரு ஆச்சரியம், நினைவா பட்டியல எல்லாம் சொல்றீங்களா, அதோட ஆச்சரியம். சொல்லிதானே ஆகணும். அதே மாதிரி நாக்குகள் இருக்கு, இந்தந்த நாக்குகள் அது இப்படி வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நினைவு வருது. கருப்பாக சிட்டம் கட்டி கொண்டு சிடசிடன்னு எரிஞ்சா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளக்கம் புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஒரு தீபம்தான், சாதாரண விஷயந்தான். இந்த பேர்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நம்ம ஆச்சரியமாக இருக்கும். அதனால் வழிபாடு, தீப வழிபாடு என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வட்டம் போட்டார், திருப்பி 2 வட்டம் போடுறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். ஆக கிருத்திகை மறந்துடாதீங்க. நானும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த வழிபாடு செய்ய போகின்றோம். மந்திர பிரயோகத்தை அடியேன் தான் பிரயோகம் செய்ய போகின்றேன். அதற்கான விளக்கங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற தத்துவத்தோடு தான் வருகின்ற கிருத்திகையினுடைய வழிபாடு இருக்கும். வாங்க, பலனடைங்க. 3 வட்டம் வந்துருச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். நன்றி.